நான் வந்து திண்டுக்கல் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு ஒரு கோரிக்கைங்க. அப்பதான் சொல்றாரு, நாங்க வந்து வந்தே பாரத் ரயில்ல இஸ்லாமியர்கள் பயணம் பண்ணுகிற போது ஹலால் செய்யப்பட்ட உணவை கடந்த காலத்தில் பெறுகிற நடைமுறை இருந்தது. இப்ப திடீர்னு அதை எடுத்துட்டாங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டு தான், எதை ப்ரிஃபர் பண்ணாலும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் தெரியும் அப்படி ஒரு நடைமுறை மாற்றப்பட்டிருப்பதுங்கிறது அப்பதான் தெரியும். என்ன காரணத்துக்காக மாத்தினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்க வந்து இஸ்லாமியர்கள் ஹலால் செய்யப்பட்ட உணவை தான் உண்ண வேண்டும் என்பது அவருடைய மத கட்டளை மட்டுமல்ல, அது வந்து இன்றைய உடல் நலத்துக்கு அதுதான் சிறந்தது. நீங்க வந்து அந்த ஹலால் என்ற தத்துவம் அது வந்து சுத்தம் செய்யப்பட்ட தூய்மையான உணவு என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே ஒரு உயிரை கொள்ளுகிற போது அதுல சில நடைமுறைகளையும் கூட அந்த மத ரீதியாக பின்பற்றுகிறார்கள். கர்ப்பமாக இருக்கிற உயிரை கொல்லக்கூடாது, ஊனமாக இருக்கிற உயிரை கொல்லக்கூடாது. அப்படி அந்த உயிரை கொள்கிற போது அது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை துண்டிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அப்படி துண்டித்து விட்டால் அந்த ரத்தம் முழுவதும் இதயத்தை விட்டு வெளியேறாமல் உடல் முழுவதும் பரவி அது அதுவே ஒரு அசுத்தமான ஒரு உணவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த தண்டுவடத்தை மட்டும் விட்டுவிட்டு அதை அறுப்பார்கள். அப்போது ரத்தம் முழுவதும் வெளியேறிவிடும். அது ஒரு தூய்மையான இறைச்சியாக இருக்கும். அது உடல்நலத்துக்கு நல்லது என்ற முறையிலே தான் அந்த ஹலால் செய்யப்பட்ட உணவை இஸ்லாமியர்கள் உண்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஏதோ இஸ்லாமியருக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த முறை தெரிந்தால் நம்ம எல்லா இடங்களிலுமே, இப்ப எங்க ஊர் பக்கத்தில் நாங்க ஸ்ரீராமபுரத்துல அங்க வழங்கக்கூடிய இறைச்சி எல்லாமே ஹலால் செய்யப்பட்ட இறைச்சி தான். ஆனால் இந்த நடைமுறை தான் இருக்கிறது என்பது எனக்கு நேற்றைக்கு தான் தெரியும். இந்த ஹலால் செய்யப்பட்ட உணவில் இவ்வளவு ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான விஷயங்களை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்பது அன்றைக்கு தான் தெரியும், நேற்று தான் எனக்கு தெரியும். ஆகவே இதை கூட இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் என்ற முறையில் மட்டுமல்ல, ஒரு சிலர் பின்பற்றக்கூடிய ஒரு பண்பாடு என்ற முறையிலே கூட இதை கூட ஒரு பொது போக்குவரத்திலே அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான விஷயம். நிச்சயமாக நாடாளுமன்றத்துக்கு முன்னாலும் அதை எடுத்து செல்வேன். நம்முடைய அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சரோடும் பேசி மீண்டும் ஹலால் செய்யப்பட்ட உணவு அங்கு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்வோம். ஏர் இந்தியாவில் விமானத்தில் 2 வகை அசைவம் வழங்கப்படுது, ஹலால் செய்யப்பட்டது, ஹலால் செய்யப்படாது. ஏர் இந்தியாவில் கொடுக்கிற போது ஏன் வந்தே பாரத்தில் கொடுக்க முடியாது என்பதை கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா கோரிக்கைகள் எந்த இடத்துல வேண்டாலும் வரும். கோரிக்கை மக்கள் அவங்களா ஓபன் பண்ணி பேசுறது கூட தயாராக இல்லை. ஆக என்ன வேண்டும் என்பதை கேட்டுத்தான் மக்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் கோரிக்கை வைத்தால் கூட அதை நிறைவேற்றுவார்களான்னு சொல்ல முடியாது.